மேட் என்ட்ரி இருக்காரு, கலீல் இருக்காரு. நீங்க வந்து பவுலிங்கே இல்ல அப்படின்னா பவர் பிளேல வந்து மேட் என்ட்ரி, கலீல் அகமதுலாம் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பாங்களா? அவங்க வந்து விக்கெட் எடுக்க மாட்டாங்களா? எஸ் ஆப்வியஸா டெத்தில் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப எதுவுமே பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் எடுத்திருக்கலாம், விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்குன்னு வந்து டீமே வந்து நாக் அவுட்ல போயிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு வந்து நல்லா பேட்டிங் ட்ராக்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்பின்னர்ஸை வந்து நம்பி போறீங்க அப்படின்னா இந்த தடவை அது ரொம்ப அடியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மெயின் ஸ்பின்னரா யார் இருக்க போறா அப்படின்னா நூர் அகமது. பிரசாந்த் வீர் வந்து அன்டெஸ்டட் தான் சிஎஸ்கே பொறுத்தவரையும், புதுசா வராரு. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா கிடையாது. ஸோ ரவீந்திர ஜடேஜா இருக்க வரையும் நீங்க அந்த ஸ்பின் ட்ராக்குலாம் கொஞ்சம் வந்து ஹெவியா வந்து போகலாம், ஸ்பின் ட்ராக்கை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ உங்களுக்கு ஸ்பின் யூனிட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தோ நீங்க வந்து நூர் அகமதை வச்சிருந்தாலுமே ஒரு ரவீந்திர ஜடேஜா என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ சிஎஸ்கேக்கு அது கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேட இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் யூனிட். ஸோ சிஎஸ்கே வந்து 100% ஃபார் ஷுர் பேட்டிங் பிச்சுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் செம கடப்பாறையா இருக்கு.